Hello children, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம ஒரு previous year question number 29 பார்க்கிறோம். ஒரு conversion பார்க்க போறோம். Convert propanone to propene. So எப்பவுமே நமக்கு வந்து ஒரு conversion கொடுக்கறாங்க அப்படினா ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரையும் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்னு கொடுத்திருப்பாங்களே அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் முதல்ல எழுதிக்கிட்டா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். So propanone அப்படினா CH3 COCH3 சரியா இது நம்ம என்னவா கன்வர்ட் பண்ணனும் propene CH3 CH double bond CH2 னு நம்ம மாத்தணும். சோ நம்ம இந்த இடத்துல ஒரு கீட்டோனை நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படினா ஒரு அல்கீனா மாத்த போறோம். சோ கீட்டோனை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினு பார்த்தா நீங்க ரிடக்ஷன் பண்ணலாம். கீட்டோனை நம்ம ரெடியூஸ் பண்ணனும் அப்படினா it gets converted to secondary alcohol. சோ இந்த இடத்துல இந்த கீட்டோனை நம்ம என்ன பண்ண போறோம் reduction பண்ண போறோம். சரியா சோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அல்லது சோடியம் போரோஹைட்ரைடு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் பண்ணலாம். இது என்னவா மாறும் அப்படினா நமக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹாலா மாறும். சோ அப்ப செகண்டரி ஆல்கஹால்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். சோ இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் பார்ட் இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் பார்ட் இருக்கும். இந்த இடத்துல செகண்டரி ஆல்கஹால். இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹாலை நம்ம என்ன செஞ்சா இந்த மாதிரி ப்ரோபீன் நமக்கு கிடைக்கும். இத டீஹைட்ரேட் பண்ண. சோ டீஹைட்ரேட்னா என்ன பண்ண போறோம் வாட்டர் ரிமூவ் பண்ண போறோம். சோ வாட்டர் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும் ஒரு C டபுள் பாண்ட் C நமக்கு கிடைக்கும். சரியா சோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்வர்ஷன் பண்ண போறோம். இப்போ நம்ம ப்ராப்பரா ஃபுல் ஃப்ளெஜ்டா எழுதுறோம். CH3 C double bond O CH3. So இதுல நம்ம reducing agent add பண்றோம். So lithium aluminum hydride போட்டோம்னா ரெண்டு ஹைட்ரஜன் நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம். So organic chemistry பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு ரிடக்ஷன் பண்றோமோ அங்கெல்லாம் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகும் இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜனும் போட்டோம்னா இந்த கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்குல அதுல ஒரு பாண்ட் என்ன ஆயிடும் உடைஞ்சிரும். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது CH3 C இப்போ ஒரு H ஆட் ஆயிடுது. இந்த இடத்துல ஒரு பாண்ட் OH இந்த CH3 சரியா சோ இதுக்கு பேர் என்ன ரெண்டாவது பொசிஷன்ல OH அட்டாச் ஆயிருக்கு. சோ ப்ரோபேன் மூணு கார்பன் இருக்கு. அதனால ப்ரோ எல்லாமே பார்த்தோம் அப்படினா சிங்கிள் பாண்ட் அதனால AN செகண்ட் பொசிஷன்ல OH இருக்கு. அதனால OL ப்ரோபேன் 12 அல்லது 2 ப்ரோபனால் ரெண்டும் கரெக்ட் தான். இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹால் இது एक्चुअली என்ன அப்படினு பார்த்தா ஒரு செகண்டரி ஆல்கஹால். எப்படி செகண்டரி ஆல்கஹால் சொல்றோம் OH அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் டைரக்டா எத்தனை கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அதனால நம்ம என்னன்னு சொல்றோம் செகண்டரி ஆல்கஹால். இத நம்ம டீஹைட்ரேஷன் நடத்த போறோம். சோ டீஹைட்ரேஷன் அப்படினா என்ன ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். அப்ப இந்த இடத்துல நம்ம டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணனும் இல்லையா. சோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் பார்த்தா ஜெனரலா நமக்கு தெரியிறது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணும். சோ இப்போ நம்ம புக்லயே பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து பிரைமரிக்கு ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கொடுத்திருப்பாங்க செகண்டரிக்கு ஒன்னு டெர்ஷியரிக்கு ஒன்னு. சோ நமக்கு டெர்ஷியரி ரொம்ப வந்து இந்த கன்வர்ஷன்ல கேட்க போறது இல்ல. அதனால பிரைமரி செகண்டரிக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதே நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் கொடுத்துட்டு நம்ம அத ஆல்கீனா கன்வர்ட் பண்ணனும்னா நம்ம என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போறோம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஹீட் பண்ண போறோம் at 443 கெல்வின். சரியா இதே நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க அப்படினா நமக்கு என்ன பண்ண போறோம் 85% பாஸ்போரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ண போறோம் at 440 கெல்வின். சரியா சோ நமக்கு இந்த செகண்டரி ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம யூஸ் பண்ண போற டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நமக்கு ஒருவேளை எக்ஸாம்ல இது ஞாபகம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட்டிங் சிம்பிள் போட்டா போதும். ஓகேவா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் 85% பாஸ்போரிக் ஆசிட் போட்டு 440 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்றோம். இப்போ நமக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். சரியா சோ டீஹைட்ரேஷன் அப்படினா அப்ப என்ன ஆகுது OH அட்டாச் ஆகிற இந்த கார்பன் வந்து ஆல்பா கார்பன். சரி அப்ப ஆல்பா பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த OH குரூப்பும் பீட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். சோ இதுவும் பீட்டா தான் இதுவும் பீட்டா தான். நமக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரிமூவ் பண்ண போறோம். சோ நீங்க இங்க இருந்து ரிமூவ் பண்ணி டபுள் பாண்ட் போட்டாலும் கரெக்ட் அல்லது இங்க இருந்து ரிமூவ் பண்ணி டபுள் பாண்ட் போட்டாலும் கரெக்ட்.
சோ நம்ம இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணோம். இதுல 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஹைட்ரஜனை எடுக்க போறோம். அப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 2. அப்போ டபுள் பாண்ட் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும், இந்த ஆல்பா பீட்டாக்கு நடுவுல டபுள் பாண்ட் வரும். அப்ப என்ன எழுதுவோம், CH3. இந்த CH அப்படியே இருக்கு. இந்த இடத்துல இப்ப என்ன பாண்ட் போடணும், டபுள் பாண்ட் போட்டு இப்ப இதுல என்ன போடணும், CH2 போடணும். சோ புரோப்பீன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? சோ இப்படிதான் இந்த புரோப்பனான் டு புரோப்பீன் கன்வர்ஷன் வந்து நம்ம செய்யணும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீட்டோன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சரியா, கீட்டோனை நம்ம வந்து ஒரு அல்கீனா கன்வெர்ட் பண்றதுக்கு கீட்டோனை ஃபர்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹாலா மாத்துங்க. செகண்டரி ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ண போறோம், அல்கீனா. இதே இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆல்டிஹைடு கொடுத்து நம்மளுக்கு அல்கீன் கன்வெர்ட் பண்ண சொன்னா சேம் ப்ரொசீஜர் தான். சோ நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைடை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணும். சோ அதுக்கு வந்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் பண்ணலாம், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணலாம், அல்லது வந்து இந்த மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு அங்க கிடைக்கிற பிரைமரி ஆல்கஹாலை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் 443 கெல்வின்ல போட்டோம்னா நம்மளுக்கு அல்கீன் கிடைக்கும். சரியா? சோ இதே மாதிரி இன்னொரு ஒரு क्वेश्चनோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.